முக்கிய செய்தி. சென்னை திருவான்மியூர் பகுதியில் உள்ள காசா கிராண்ட் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் சாலமன், இந்த போராட்டம் எவ்வளவு மணி நேரமாக நடைபெற்று வருகிறது? இந்த போராட்டத்திற்கான முக்கிய காரணம் என்ன? அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? சென்னை திருவான்மியூர் பகுதியில் அமைந்துள்ள பிரபல கட்டுமான நிறுவனமான காசா கிராண்டின் தலைமை அலுவலகத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தாளாம்பூர் பகுதியில் கடந்த 2019ஆம் ஆண்டு காசா கிராண்ட் நிறுவனமானது ஸ்மார்ட் டவுன் என்ற பெயரில் 400க்கும் மேற்பட்ட வீடுகள் கொண்ட ஒரு அடுக்குமாடி குடியிருப்பை கட்டியது. இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் சுமார் 400க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வந்த நிலையில கொரோனா காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக தடைப்பட்ட நிலையில் 2021ஆம் ஆண்டு அந்த குடியிருப்பை வாங்கிய பொதுமக்களுக்கு காசா கிராண்ட் நிறுவனம் வழங்கியது. அந்த நாள் முதல் கடந்த 5 வருடங்களாக இந்த குடியிருப்புக்கான பட்டாக்கள் வழங்கப்படவில்லை என தொடர்ச்சியாக பொதுமக்கள் காசா கிராண்ட் நிறுவனத்தை தொடர்ச்சியாக நாடியுள்ளனர். தொடர்ச்சியாக 5 வருடங்களாகவும் பட்டா வழங்காமலும் ஆவணங்கள் வழங்காமலும் அலைக்கழித்து வந்ததாக பொதுமக்கள் தரப்புல குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. இந்த இடம் தொடர்பாக திருப்போரூர் சப் ரெஜிஸ்டர் அலுவலகத்தில் சென்று விசாரணை நடத்திய போது இந்த இடமானது தாளாம்பூர் கட்டப்பட்டுள்ள இடமானது ஆதீனத்திற்கு சொந்தமான இடம் என அவர்கள் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருது. இது தொடர்பாக காசா கிராண்ட் நிறுவனம் ஹைகோர்ட் மற்றும் உச்சநீதிமன்றம் உள்ளிட்ட நாடி வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கானது தற்போது நிலுவையில் இருந்து வரும் நிலையில தொடர்ச்சியாக 5 வருடங்களாக தங்களுக்கு பட்டா மற்றும் ஆவணங்கள் வழங்காமல் காசா கிராண்ட் நிறுவனம் காலம் தாழ்த்தி வருவதாக கூறி முதலாவதாக தாளாம்பூர் குடியிருப்பு அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில தற்போது திருவான்மியூர் பகுதியில 400க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உடனடியாக இந்த தகவலை அறிந்து அங்கு இருக்கக்கூடிய திருவான்மியூர் மற்றும் அடையாறு போலீசார் பொதுமக்களிடம் மற்றும் அந்த காசா கிராண்ட் நிறுவனத்தின் ஊழியர்களிடம் தற்போது சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ச்சியாக 1 மணி நேரத்திற்கும் மேலாக இங்கு பொதுமக்கள் கூடியிருப்பதால் அங்கு முற்றிலும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு பொதுமக்கள் தள்ளாடியபடி உள்ளனர். குறிப்பாக ஏற்கனவே இந்த காசா கிராண்ட் நிறுவனம் பல்வேறு சிக்கல்களில் சிக்கி வருகின்றன. ஏற்கனவே கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக காசா கிராண்ட் நிறுவனத்தில் தொடர்புடைய இடங்கள்ல வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி 500க்கும் மேற்பட்ட கோடி இவர்கள் வரி ஏய்ப்பு கணக்கில் காட்டப்படாத வருமானம் கண்டுபிடிக்கப்பட்டு 5 கோடி ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னையை இந்த தலைமையிடமாக கொண்ட இந்த காசா கிராண்ட் நிறுவனம் தமிழ்நாடு, கோவை, பெங்களூரு, ஹைதராபாத் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 18 வருடங்களாக இந்த நிறுவனம் நடத்தி வருகிறது. சுமார் 8000 கோடிக்கு மேல 140க்கும் மேற்பட்ட இடங்களை இந்நிறுவனம் நிரம்பியுள்ள நிலையில தற்போது இந்த சர்ச்சையானது ஏற்பட்டு தற்போது காசா கிராண்ட் நிறுவனத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் ஒன்று கூடி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சாலமன். நம்ம ஒண்ணு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.